அந்த எதிர்ப்பு இன்னைக்கு ஸ்டாலின் காட்டலைன்னா, நீங்களும் நானும் சேர்ந்து காட்டலைன்னா, நாமளே இந்த கலாச்சாரம் எதுவுமே இருக்காது. நாளைக்கு என்ன பண்ணுவான், 5 ஸ்டேட்ல செல்வாக்கு இருக்கிற 5 ஸ்டேட்ல வாங்கி சிம்பிள் மெஜாரிட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. தென் மாநிலங்களை பத்தி கவலையே பட மாட்டான். மாநில பட்டியலில் இருக்கிற பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வியை மத்திய பட்டியலுக்கு எடுத்துட்டு போவாங்க. சரிதானா? நம்மளுடைய உரிமைகள் ஒன்றொன்னா பறிப்பாங்க. இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா அவங்க தான் தீர்மானிப்பாங்க. ரீஜனல் லாங்குவேஜ் தேவையில்லை, தேசிய மொழி இந்தி படியும்பாங்க. இன்னைக்கு நம்மளால தடுக்க முடியுது, நாளைக்கு அது நடக்காது. சட்டத்தை திருத்துவாங்க. அரசியலமைப்பு சட்டத்தையே ஜஸ்ட் லைக் திருத்திட்டு போறாங்க சார். கிட்டத்தட்ட 6 பிரிவுகள், அரசியலமைப்பு சட்டத்தின் 6 பிரிவுகளை திருத்துறாங்க. 5 அல்லது 6 பிரிவுகள். இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கிறீங்களே, இந்த அவசர கதியில பண்ணணுமா? இப்போ புரியுதுங்களா எதுக்காக திட்டுறோன்னு? அப்போ நீ இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க, நிறைவேற்றுவாங்க. மெஜாரிட்டி அவங்க கிட்ட இருக்கு. தென் மாநிலங்கள் என்ன நினைக்கிறாங்க கேட்க மாட்டாங்க, காது கொடுத்து கூட. 2/3. அதனால 2 பேரும் ஒன்னா வச்சு எடுப்பாங்க. 2 அவையை கூட்டி ஒன்னா கூட்டி ஓட்டு எடுப்பு என்ன வேணாலும் அவங்க செய்வாங்க சார். இவங்களுடைய கடந்த கால ட்ராக் ரெக்கார்டு அப்படிதான் சார் ஆபத்து நிறைந்ததா இருக்கு. இந்த ஆபத்தெல்லாம் இருக்கிறனால தான் ஒரு இளைஞனும் எந்திரிச்சு நிற்கணும். முதலமைச்சர் பேசிட்டாரு, என்ன சார் அப்படி முகத்தை காட்டிட்டார், ஏன் உங்களுக்கு வரல? இல்ல இது அப்பட்டமா சிவில் சமூகத்தை பார்த்து ஒரு ப்ரோவோக்கிங் அரசியல் பண்றாரு. ப்ரோவோக் பண்ணி ஆகணும் சார். சோர்ந்து கிடக்கிறவனுக்கு தூண்டி விடணும் சார். வன்முறை பண்ணலாம், வாங்க கல் எடுத்துட்டு வாங்க, கையில நெருப்பு பத்த வச்சுங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பேங்க் ஒன்னு விடக்கூடாது, தீ வச்சு கொளுத்துங்க சொன்னாரா? இல்ல அப்படி சொல்லல. என்ன சார், இல்ல மாறாக அவருடைய கருத்துல இருந்து நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, 50-60ல உள்ள திமுக பாப்பீங்க அப்படின்னா 62ல தான் அறிஞர் அண்ணா திராவிட நாடு கோரிக்கையை வந்து கைவிடுறாரு. அது வரைக்கும் அவங்க வந்து திராவிட நாடு அடைவோம்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. தனிநாடை வந்து அவங்க கோரிக்கையை முன் வச்சுட்டு இருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப அதெல்லாம் இவர் சுட்டி காட்டுறாரு அப்படின்னா, நாங்க இந்திய ஒன்றியத்திலிருந்து நாங்க விலகுவதற்கும் நாங்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தானே பொதுமக்கள் மத்தியில ஒரு செய்தியை வந்து விதைக்கிறாரு. உங்க மனசுலதான் அது இருக்கு. அப்படி அவர் நினைச்சிருந்தாலும் அவர் வெளிப்படையா சொல்லட்டும், அதுக்கப்புறம் அவர் வெளிப்படையா சொன்னா அவருடைய முதல்வர் பதவிக்கு அவர் அது அழகா. அதனால அவர் சொல்லாம இருக்காரு. ஏங்க அப்படி சொல்லணும்னு தோணும் அவருக்கு? அந்த கோரிக்கை நான் கைவிட்டுட்டேன்னு அண்ணா சொன்ன ஒரு விஷயம் திருப்பி கையில் எடுப்பாரா? அவர் சொன்னது என்னன்னா, அந்த எதிர்ப்பு உணர்வு எவ்வளவு துணிச்சலா நாங்க எல்லாம் ஒன்று திரண்டு அதை எதிர்த்தோமோ அதே எதிர்ப்பை இப்ப காட்டுவோம்னு சொல்றாரு சார். இது கூட புரியலன்னா இப்ப நீங்க தான் ப்ரொவோக் பண்றீங்க, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. போடுறது அத வந்து மக்கள் மத்தியில இல்ல அது உங்க பார்வை. நீங்க அதை செய்யாதீங்க. முதலமைச்சர் சொல்லாத ஒன்ன செய்யாதீங்க. அவர் சொன்னார்னா 2 மடங்கு அதை அம்பலப்படுத்தி மக்கள் முன்னாடி அவர் நிறுத்த வைக்கணும். முதல் வேலையை நான் தான் செய்வாங்க. ஆனால் அவர் இப்படி சொல்லாரு அப்படி சொல்லியிருக்காரு, நீங்க அதுக்கு கருத்தை சொல்லாதீங்க சார். ஒரு நல்ல விஷயத்துக்கு சொல்றாரு, உங்களுக்கு சொரண வரணுங்கிறார். சொல்லுங்க, உங்களுக்கு சொரண வருமா வராதா? நான் உங்களுக்கு பார்த்து கேட்கிறேன். மீன்ஸ் மக்களை பார்த்து கேட்போம். சூடு சொரணையோட நம்ம எழுந்து நிற்போங்கிறார். உடனே திராவிட நாடுன்னு தூக்கிட்டு வர்றதா? இந்தி எதிர்ப்பு உணர்வுங்கிற அந்த சுயமரியாதையுள்ள உணர்வை பத்தி அவர் சொன்னார், ஏன் உங்களுக்கு தோண மாட்டேது?